ஹாய் கைஸ், ரீசெண்டாக நாங்கள் சென்னையில் விஜிபி ஸ்னோ கிங்டம் போயிருந்தோங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அங்கே 1 ஹவருக்கு வந்து 750 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு 650 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அது பக்கத்துலேயே மெரின் கிங்டமும் இருந்துச்சுங்க. அங்கேயுமே போயிட்டு அதையும் பார்த்துட்டு வந்துருந்தோங்க. ரெண்டுமே ஒர்த்துனே சொல்லலாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிங்டம் தான் வந்திருக்கோம். சண்டேயில் சரி ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலான்னு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்னோ கிங்டம் பார்த்துனாங்க. ஸோ பிளான் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்களேன். ஸ்னோ கிங்டம் கொஞ்சம் பேக்கில் போய் காட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாருக்கும் நல்லா கிளியராக தெரியுது. சரி, ஓகே, டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனதுமே எங்களுக்குன்னு ஷூ க்ளவுஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக போட்டு தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நாங்கள் போட்டுட்டு உள்ளே போனதுமே செம்ம குளிருங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம கூலிங்க. அப்படியே நம்ம நடக்கிற இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ ஸ்னோ இருக்குதுங்க. அப்படி நடந்து போகிறோம், அப்படி காலெலாம் உள்ளே பதையுது, அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. அண்ட் இந்த கேப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும் போடணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, உள்ளே இருக்கவே முடியாதுங்க. நான் மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த க்ளவுஸை வந்து கலட்டுறேன், கையை ஃப்ரீஸ் ஆகிடும் போலங்க, அந்தளவுக்கு இருக்குதுங்க. இதிலே பாருங்களேன், நாங்கள் பேசுகிறதுல அப்படியே எவ்வளோ அந்த ஸ்னோ வருது அங்கே பார்த்தீங்களா, எப்படி வருது பார்த்தீங்களா, அப்படி புகை மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸ்னோ கிங்டம் போங்க, நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க வந்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதோட லுக் பாருங்களேன், ஓவராலாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சுங்க. இதில் வந்து கப்புள்ஸாகவும் சரி ஃபேமிலியாகவும் சரி வந்து என்ஜாய் பண்ணலாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 45 மினிட்ஸ்க்கு வந்து 750 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்து வேலண்டைன் ஆஃபர்ன்றதால 1 ஹவர்ஸ் எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருக்கிறவங்க, சைனஸ் இருக்கிறவங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த டனல்குள்ளே போகிறது பாருங்களேன், செம ஃபீலுங்க. செம்மையாக இருக்கு. இல்லை பேக் கேமராவில் மாற்றிடலாம் இரு. வா, இப்போ நாங்கள் ஒரு டனல்குள்ளே இருக்கோங்க. இங்கே பாருங்க, சமைச்சுங்க 3 ஹவர்ஸ் தான் தாங்கிடணும், உள்ள இருக்குங்களா பிளான் பண்ணிடணும். 1 ஹவரே ரொம்ப கஷ்டம் தான். செம சில்லு. எப்படி இருக்கு சில்லு? ரொம்ப ஜில்லா இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோங்க. அப்படியே மாற்றி பாருங்களேன், நாங்கள் 2 பேரும் இழுத்துட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் பார்த்தோம், டி சிவா இங்கே வாடா, அங்கே பாடுறா 2 பேர் மேலே ஏறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேடம் எங்களை கூப்பிட்டு போயிட்டு நானும் அது மேலே ஏற போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு அந்த கயிறை பிடிச்சி எப்படி ஏறினே தெரிலங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தால் நான் வந்துட்டு நீங்கள் இந்த இதுக்குள்ளே 2 பேரும் காலை வச்சா அவங்க காலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கயிறு பிடிச்சி ஏறுங்க, இந்த கயிறு நான் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மேடம் மேடம் சொன்னால் கேளுங்கன்னு. மேடம் ஐயோ நான் ஏறிய தீர்வுன்னு அடம் பிடிச்சி ஏறுறாங்க. மேடத்தை ஏறுறதை பாருங்களேன், சும்மா அப்படியே வடிவேல் காமெடி மாதிரி ஐயோ டாமி போச்சேன்ற மாதிரி மேடம் சும்மா அப்படியே பெப்பர் பேண்ட் தொங்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனாலும் இதில் வந்து நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, ஏன்னா பக்காவாக சேஃப்டியோட தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் மேடம் ஏறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆனதுமே பார்த்தீங்களா அப்படியே சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. சிவா இப்போ வீடியோ கரெக்டாக எப்படி ஏறுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டே இருந்தாங்க. மேடம் பரவாயில்லையே பக்காவாக ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ கவர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவ்வளோதாங்க, அப்படியே வலிக்கிட்டு ஒரு ஓரமாக போய் விழுந்துட்டு சிவா பிடின்னு சொல்லியாச்சு. வேறு அதுக்கப்புறம் ஆனால் இதுக்கு மேலே மேடம் ஏற மாட்டாங்க, போதும் அப்படியே கையில் லூஸ் விடுங்க இறக்கிடலாம்னு சொல்லிட்டு மேடம் அப்படியே பத்திரமா இறக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மியூசிக்லாம் போட்டுவிட்டு அப்படியே டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணுறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சுங்க. சரி செம்மையாக குளிராயிடுச்சு, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்த கரெக்டாக பார்த்துட்டாங்க மேடம். நான் இதில் போயே ஆகுவேன், எனக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு மேடம் போயிட்டு வந்துட்டு அப்படி ஒரு சில்னஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. இது அப்படியே சரிக்கிட்டே போகிறதுக்கு அப்படியே ஒரு ஃபீல் செம்மையாக இருந்துச்சுங்க. நான் நினச்சேன் இது என்னடா இது சல்லுன்னு போதே அப்படி பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மேடம் பயப்படாமல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் மேடம் பேச்ச பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சில்லு, அப்படியே ஐசி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. மேடம் அழுகுறாங்க, எதுக்குன்னு கேட்டால் குளிரில் அழுகுறாங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்கலாம். நீ சொல்லி எங்களோட வீடியோ மேடம் குளிரில் வந்து நடுக்குது, பேச்சே வர மாட்டேங்குது. நீ சொல்லு, எங்களோட வீடியோ ரெகுலராக பாருங்க. சொல்லு, சொல்ல ட்ரை பண்ணு. எங்களோட வீடியோ ரெகுலரா பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடம் அது கட்டிங் போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ குளிருங்க.